ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டேக்கு சூப்பரான ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ வச்சு 3 கிலோ கறி 3 கிலோ அரிசி வச்சு செய்ய போகிறேங்க. இதோட அளவுலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்படி செய்கிறதுன்னு மட்டும் இப்போ பார்க்கலாங்க. ஒரு 3 கிலோ கறி எடுத்து அதை குக்கரில் சேர்த்துலாங்க. நல்லா க்ளீன் செஞ்சு அதில் கொஞ்சம் பிரியாணி மசாலா தூள் சேர்த்துட்டு, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, லவங்கம் 2 சேர்த்துலாங்க. பட்டை ஒரு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே கொஞ்சமாக வேக விடலாம். ஒரு 20 to 30% வெந்தால் போதுங்க. நம்ம பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் தம் பிரியாணி. இப்போ வாங்க, ஒரு பாத்திரம், பெரிய அளவுக்கு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் ஆயில் சேர்த்துலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். நம்ம ஓரளவுக்கு ஆயிலில் தான் செய்ய போகிறோம். வீட்டுக்கு செய்கிறதுனால, கடையிலனா நிறைய சேர்ப்பாங்க. இப்போ சோம்பு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சோம்பு, பட்டை, கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அந்த சைஸில் கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துடலாங்க. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எவ்வளவு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்குங்க பிரியாணி. கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு. பச்சை மிளகா ஒரு 8 இல்லைன்னா 10 சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் இது கூடவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து விட்டுடலாம். இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா பவுடர் வீட்டிலே அரைச்சது அது கொஞ்சம் சேர்த்துடலாம். சீரக பவுடர் கொஞ்சம் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்து விட்டுடலாம். இது கூடவே சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 30% வேக வச்ச கறியை இது கூடவே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரிசி அளந்தோம் இல்லையா, 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம் அரிசி அளந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை ஊற்றிடலாங்க. நம்ம தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கறி வேக வச்சிடலாங்க. பாருங்கள், கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு மட்டன் பிரியாணி வருங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ அரிசி சேர்த்துடலாம். நம்ம அரிசி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துடலாங்க. கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது அப்படியே பாருங்கள், தம் போட்டுடலாம். தண்ணியில் இருந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் விட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசி மேலே நல்லா ஃபுல்லாக வரணும். அந்த மாதிரி இருக்கணுங்க. தண்ணிலாம் இருத்து ஓரளவுக்கு தான் லைட்டாக இருக்குது. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுடலாங்க. ஒரு 2 லெமன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை பெரிய லெமனுங்க இது. இப்போ தம் வச்சிடலாம்.
ஒரு தோசைக்கல் இருந்துன்னா இரும்பு தோசைக்கல் வந்துன்னா கீழே வச்சுட்டு மேலே அந்த பாத்திரத்தை வச்சு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாங்க. அந்த பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுருக்கோம். மேலே அப்போ தான் பூ போல் இருக்கும் சாதம். அவ்வளவுதாங்க. ஒரு 30 மினிட்ஸ் விட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்ம பிரியாணி. அரிசி ஒன்று கூட உடையலைங்க. ஆடு வெட்டி செஞ்சுருக்கோம். முனீஸ்வரனுக்கு ஆடு வெட்டினதுனால அதுலேயே நாங்கள் பிரியாணி செய்யலான்னு செய்கிறோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. ஃப்ரெஷ்ஷான கறி நம்மள வீட்லேயே செய்யும்போது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துடலாங்க. நெய் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாங்க. அப்போ தான் இன்னும் அந்த ஒரு வாசனை அப்படி இருக்கும். பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கேட்பாங்க, எங்கெங்க பிரியாணி ஒரு பிளேட் கொடுங்கன்னு. அந்த அளவுக்கு இருக்கும். பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா பூ போல் இருக்குது பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. பாருங்கள் போடும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வரணுங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு பிரியாணி எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.